தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தானாக முன்வந்து அமைச்சர் பதவியை துறக்கின்றார். தானாக முன்வந்து அமைச்சர் பதவியை துறக்கின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தமிழக அமைச்சர் பொன்முடி தானாக முன்வந்து அமைச்சர் பதவியை துறக்க முடிவு செய்துள்ளார். இவர் வயது மூப்பால் அவதிப்பட்டு வருகிறார். என்ன பேசுவதென்றே தெரியாமல் நிதானமாக இல்லாமல் வாய்க்கு வந்தபடி பேசி வருகிறார். இந்த சூழ்நிலையில் திராவிடர் கழகம் ஏற்பாடு செய்த ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுகையில் சைவம் மற்றும் வைணவம் உள்ளிட்ட இந்து மதங்களை விபச்சார தொழிலோடு இழிவுபடுத்தி பேசினார். இது தமிழகம் முழுவதும் பொதுமக்களுக்கு அருவருப்பினை ஏற்படுத்தியது. இந்த சூழ்நிலையில் பொன்முடி மீது பல வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு வருகின்றன. பல ஊர்களில் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம் செய்து வருகின்றனர். நீதிமன்றம் பொன்முடி மேல் வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் கட்சி பதவியிலிருந்து மட்டும் நீக்கப்பட்டார், அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்படவில்லை. நாளுக்கு நாள் பொன்முடி பிரச்சினை விஸ்வரூபம் எடுக்கிறது. இதனால் பொன்முடி தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய முடிவு செய்துள்ளார். ஆனால் திமுகவுக்கு மு.க.ஸ்டாலினுக்கு ஒரே ஒரு நிபந்தனை விதித்துள்ளார். தங்களுக்கு தர்ம சங்கடம் ஏற்படாமல் இருக்க தான் அமைச்சர் பதவியை தானாக முன்வந்து துறக்கிறேன் என்று தெரிவித்துள்ளார். ஆனால் 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தன்னுடைய மகன் கௌதம் சிகாமணிக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்றும் அவருக்கு அமைச்சர் பதவி வழங்க வேண்டும் என்றும் நிபந்தனை விதித்துள்ளார். இதனால் திமுக சற்று அதிர்ச்சி அடைந்தாலும் பொன்முடி மகனை அமைச்சராக்க திமுக தலைமை பச்சை கொடி காட்டியதாக கூறப்படுகிறது. தற்பொழுது பொன்முடி மகன் விழுப்புரம் மாவட்ட செயலாளராகவும் உள்ளார். ஆகவே திமுக தலைமை பச்சை கொடி காட்டியதால் தானாக முன்வந்து தன்னுடைய அமைச்சர் பதவியை பொன்முடி ராஜினாமா செய்ய உள்ளதாக கூறப்படுகிறது. இன்னும் ஒரு சில நாட்களில் தன்னுடைய அமைச்சர் பதவியை பொன்முடி ராஜினாமா செய்வார் என தமிழக அரசு வட்டாரங்கள், திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.